டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கி சரியா 100 வருஷம் கழிச்சு 2012 ஒரு கப்பல் கடல்ல மூழ்குது. அது எப்படி மூழ்குச்சுன்னு கடைசியில விஷயம் தெரியும். மொத்த உலகமும் மிரண்டு போயிருக்கு. டைட்டானிக் கப்பலோட 2 மடங்கு பெரிய கப்பல் தான் இத்தாலியோட கோஸ்டா கேண்டியா கப்பல். 3600 பயணிகள், 1000 கப்பல் ஊழியர்கள் அப்படின்னு மொத்தம் 4500 மக்களை ஏற்றிட்டு போன இந்த கப்பல் இத்தாலியில இருந்து பிரான்ஸுக்கு போகும்பொழுது கப்பலோட கேப்டன் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால மொத்த கப்பலும் கடல்ல மூழ்கி இருக்குங்க. இத்தாலி பக்கத்துல ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு மக்களுக்கு இந்த கப்பலோட பிரம்மாண்டத்தை காட்ட நினைச்ச கப்பலோட கேப்டன் ரூல்ஸ் மீறி கரையோரமா நெருங்கி போயிருக்காரு. அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய பாறையில மோதி கப்பலோட அடிப்பகுதியில் ஒரு ஓட்டை விழுந்து மொத்த கடல் தண்ணியும் கப்பலுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அடுத்த நொடியே பதறி போன மக்கள் என்னாச்சுன்னு கப்பலோட கேப்டன் கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தாங்க மட்டும் ஒரு படகுல தப்பிச்சு போயிருக்காரு அந்த கப்பலோட கேப்டன். இந்த நேரத்துல தண்ணி உள்ள வரதை பார்த்த அந்த கப்பல்ல வேலை செஞ்ச ஒரு ஊழியர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? முதல் தளத்துல இருந்து மேல் தள வரையும் ஓடி போய் எல்லாத்தையும் தண்ணி உள்ள வரதை சொல்லி எல்லா மக்களுக்கும் லைஃப் ஜாக்கெட் போட வச்சு எமர்ஜென்சி போட்ல அனுப்பி வச்சு கடைசியில் லைஃப் ஜாக்கெட்டே இல்லாமல் வந்த ஒருத்தருக்கு தன்னோட லைஃப் ஜாக்கெட்டையும் கொடுத்து அவரையும் போட்டில் அனுப்பி வச்சு தன்னோட உயிரையும் தியாகம் செஞ்சு மொத்த மக்களையும் காப்பாற்றியிருக்காரு. இந்தியாவை சேர்ந்த ரசல் ராவல்லா என்கிற இந்த ஒரு மனுஷங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க.